ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேந்திரா ஆட்டோமேஷன் சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, எலக்ட்ரிக்கல்ல ஒரு இம்பார்ட்டன்டான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, நீங்க எந்த ஒரு இண்டஸ்ட்ரி போனாலும் அங்க வந்து கேபிள்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நார்மல் டைப் கேபிள் இருக்கு, பிளஸ் வந்து ஷீல்டட் டைப். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஷீல்டட் டைப் கேபிள் இருக்கு. அது ஏன் வந்து இந்த மாதிரி கேபிளை நீங்க ரிமூவ் பண்ணி பாத்தீங்கன்னா, ஷீல்டு மேல உள்ள கவரை ரிமூவ் பண்ணி பாத்தீங்கன்னா, உள்ள வந்து ஷீல்டட் போட்டி கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா அலுமினியம் ஷீல்டு இது, சரிங்களா? இந்த ஷீல்டு வந்து எதுக்கு கொடுக்குறாங்க? இந்த மாதிரி இந்த அலுமினியம் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, இது எதுக்கு வந்து கேபிளை சுத்தி ரவுண்ட் பண்ணிருக்காங்க, இது எதுக்கு வந்து ஃபுல்லா இந்த ஷீல்டு கொடுக்குறாங்க கேபிள், அப்படி அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ வந்து நம்ம எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எந்த ஒரு மிஷின் டெவலப் பண்ணாலும் அது வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் இருக்கும். டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும் நம்ம, பிளஸ் வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 485 கம்யூனிகேஷன், 232 கம்யூனிகேஷன், அந்த மாதிரி கம்யூனிகேஷன் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா, நம்ம வந்து இந்த கேபிள், இந்த கண்ட்ரோல் கேபிள் வந்து மோட்டார் கேபிள் போகுது, அதே லைன்ல வந்து இந்த கண்ட்ரோல் கேபிளையும் நம்ம வந்து டக் லைன்ல போட்டிருக்கோம் அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும்னா வந்து அந்த மோட்டார் கேபிள்ல ஏற்பட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த வந்து இந்த போற டேட்டா டிரான்ஸ்மிஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும், சரிங்களா? அப்ப என்ன ஆகும்னா வந்து நமக்கு டேட்டா லாஸ் ஆகும், சரிங்களா? நமக்கு போற டேட்டா வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா நம்ம வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்பீடு வந்து கம்மி ஆயிடும், சரிங்களா? கம்யூனிகேஷன் டேட்டா ஸ்பீடு கம்மி ஆயிடும், இல்லைன்னா டேட்டா லாஸ் ஆகும். இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஷீல்டு, இந்த கோட்டிங் கொடுக்குறப்ப, இந்த ஷீல்டு கோட்டிங் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, நமக்கு வந்து இந்த கவர் பண்ணியிருக்கப்ப அங்க பக்கத்துல இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இந்த கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன இதோட லா என்ன சொல்லுவாங்க, பாரடைஸ் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நம்ம படிச்சிருப்போம் பாரடைஸ் கேஜ். அதான் இதோட ரியல் டைம் அப்ளிகேஷன், சரிங்களா? இப்ப இந்த இஎம்எஃப் ஃபீல்டு வந்து இது வந்து எந்த ஒரு அஃபெக்டும் இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் கேபிள்ல வந்து பண்ணாது. அந்த ஒரு நம்ம டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக யூஸ் பண்ற எல்லா கேபிள்லயுமே வந்து இந்த ஷீல்டட் கோட்டிங் கம்பல்சரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னா, நீங்க வந்து உங்களோட சார்ஜர் யூஸ் பண்ணீங்க, மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணீங்க, அந்த சார்ஜரோட கேபிளை நீங்க ரிமூவ் பண்ணி பார்த்தா கூட அதுலயும் இந்த ஷீல்டட் கோட்டிங் கண்டிப்பா இருக்கும். அதையும் நமக்கு வந்து நம்ம வந்து ஃபைல டிரான்ஸ்மிட் பண்ணுவோம், அப்போ கம்ப்யூட்டர்ல இருந்து மொபைல்ல இருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவோம், அப்போ வந்து இந்த டேட்டா கேபிள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் டேட்டா கேபிள். டேட்டா கேபிள்ல எந்த ஒரு டேட்டா கேபிள் இந்த ஷீல்டட் கோட்டிங் வந்து ஷீல்டட் கவர் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வேற ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.